நீங்க காவடின்னா பால்குடம், வேல் குத்து அதுதான் நினைவுக்கு வருதா? ஆனா முருகனுக்கு கண்ணுக்கு தெரியாத காவடிகளும் இருக்கு. இந்த 5 காவடிகள்ல கடைசியத சுமக்கறது எல்லாராலும் முடியாது. முதல் காவடி பொறுமை காவடி. உங்களை யாராவது அவமதிச்சாலும் பதில் பேசாம அமைதியா இருந்தீங்களா? அந்த பொறுமையே முருகனுக்கான முதல் காவடி. இரண்டாவது காவடி ஆசையை விட்ட காவடி. தவறான பழக்கம், சுலபமான பணம் இதையெல்லாம் விட்டுட்டு நேர்மையான வழிய நீங்க தேர்ந்தெடுத்தீங்களா? அந்த தியாகம் முருகன் பார்க்கிற பெரிய காவடி. மூன்றாவது காவடி மன்னிப்பு காவடி. உங்கள காயப்படுத்தினவர்கள பழிவாங்காம மன்னிச்சீங்களா? மன்னிப்பு பலவீனமல்ல, அது தெய்வீக பலம். நான்காவது காவடி மௌன வலி காவடி. யாருக்குமே சொல்லாம உள்ளுக்குள்ள அழுதுகிட்டே குடும்பத்துக்காக நடக்கிறீங்களா? அந்த கண்ணீர் முருகன் கணக்குல காவடிதான். ஐந்தாவது காவடி மிகவும் கடினமான காவடி. எதிர்பார்ப்பில்லா நம்பிக்கை காவடி. முருகன் கிட்ட ஒன்னும் கேட்காம நீ இருக்கிறதாலே போதும்னு நம்புறீங்களா? இதுதான் எல்லாராலும் சுமக்க முடியாத காவடி. இப்ப நீங்க இந்த 5 காவடிகளில் ஏதாவது ஒன்ற சுமக்கிறீங்களா? நீங்க முருகனுக்கு ரொம்ப அருகில தான் இருக்கீங்க. இந்த வார்த்தை உங்க மனச தொட்டுச்சுனா கமெண்ட்ல முருகன்னு எழுதுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நிம்மதி தந்திருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முருகன் அருள் எல்லாருக்கும் முழுவதுமா கிடைக்கட்டும்.